மரபு கவிஞர்கள் கண்ணதாசன் 1927 முதல் 1981 வரை. இயற்பெயர் முத்தையா, தந்தையார் சாத்தப்பன், தாயார் விசாலாட்சி. பிறந்த இடம் சிறுகுடல்பட்டி, காரைக்குடி அருகே. சிகப்பு ஆட்சி வரை தத்தெடுத்து அவர் வீட்டில் நாராயணன் என்ற பெயரில் வளர்ந்து வந்தார். ஆரம்ப கல்வி சிறுகுடல்பட்டி, உயர்நிலைப் பள்ளி வரை 8ஆம் வகுப்பு வரை அமராவதி புதூர் பள்ளி. எஜாக்ஸ் நிறுவனத்தில் 1943 திருவெற்றியூரில் பணிக்கு சேர்ந்தார். பத்திரிகை ஆசிரியர் பணிக்கு சென்றபோது அவர் வைத்துக்கொண்ட புனைப்பெயர் கண்ணதாசன். கண்ணதாசனின் புனைப்பெயர்கள்: காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, பார்வதிநாதன், துப்பாக்கி, ஆரோக்கியசாமி. கண்ணதாசன் சிறப்பு பெயர்கள்: கவியரசு, கவி சக்கரவர்த்தி, குழந்தை மனம் கொண்ட கவிஞர். கண்ணதாசனின் படைப்புகள்: மாங்கனி, ஆட்டனத்தி ஆதிமந்தி, கவிதாஞ்சலி, பொன்மலை, அம்பிகா, அழகு தரிசனம், பகவத்கீதை விளக்க உரை, ஸ்ரீ கிருஷ்ண கவசம், அர்த்தமுள்ள இந்து மதம், பாரி மலைக்கொடி, சந்தித்தேன் சிந்தித்தேன், அன்னார்களில் தெய்வ தரிசனம், இயேசு காவியம், பேனா நாட்டியம். கண்ணதாசன் நாவல்கள்: சேரமான் காதலி, சாகித்ய அகாடமி விருது, குமரிக்காண்டம், வேலன் குடி திருவிழா, விளக்கு மட்டுமா சோப்பு, ஆயிரங்கால் மண்டபம், சிங்காரி பார்த்த சென்னை, ஊமையான் கோட்டை, ராஜதண்டனை, சிவகங்கை சீமை. கண்ணதாசன் எழுதிய இதழ்கள்: தென்றல், கண்ணதாசன், சண்டாமாருதம், முல்லை, தென்றல் திரை, கடிதம், திருமகள், திரைஒளி, மேதாவி. கண்ணதாசன் குறிப்பு: 35 ஆண்டுகள் பாடல்கள் எழுதியுள்ளார். சேலம் மாவட்ட ஜலகண்டபுரம் கண்ணன் என்ற நாடக ஆசிரியரின் தாசன். 1949ஆம் ஆண்டு கண்ணனின் காதலி என்ற திரைப்படத்தில் கலங்காதிரு மனமே என்ற தன் முதல் பாடல் எழுதி திரைப்பட பாடலாசிரியராக மாறினார். திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர். இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் இருந்தார். திரைப்பட பாடல்கள் மூலம் வாழ்வின் மெய்யியல் தத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர். வாழ்க்கை தத்துவங்களை தனது பாடல்கள் மூலம் ஒலிக்க செய்த கவியரசர். மேற்கோள்கள்: காலை குளித்தெழுந்து கருஞ்சாந்து பொட்டுமிட்டு, கருணாக பாம்பெனவே கார்கூந்தல் பின்னலிட்டு, போற்றுவோர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, மலை கூட ஒரு நாள் தேனாகலாம், மணல் கூட சில நாளை பொன்னாகலாம், ஆனாலும் அவையாவும் நீயாகுமா, அம்மாவென்றழைக்காக சேயாகுமா. சிறப்புகள்: சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது, தமிழக அரசின் அரசவை கவிஞர். மணிமண்டபம், காரைக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகில் கவியரசர் கண்ணதாசன் மண்டபம் 1992 திறக்கப்பட்டது. 2013 இந்திய அரசு இவரை கௌரவிக்கும் வகையில் அஞ்சல் தலை வெளியிட்டது. உடல்நலக் குறைவு காரணமாக 1981 ஜூலை 24 சிகாகோ நகரில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் ஆகஸ்ட் 17 சனிக்கிழமை மறைந்தார். அக்டோபர் 20 இந்தியா கொண்டுவரப்பட்டு அக்டோபர் 22 இவருடைய சென்னையில் முழு அரசு மரியாதையுடன் எரியூட்டப்பட்டது. Subscribe for more videos. Thank you.